நிகழ்விற்கு தலைமை தாங்கும் மிக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இந்த அரங்க ஒரு பொலிவோடு குளிர்சாதன வசதியோடு இந்த பகுதியிலே மக்கள் பணியை மகேசன் பணியாக செய்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வருடைய நெஞ்சிலை நீங்கா இடம்பெற்றிருக்கும் மகத்தான தொண்டராக இருக்கக்கூடிய இந்த கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினரும் குழந்தை தமிழிசை சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சாக்கோட்டை அன்பன் ஐயா அவர்களை, இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நாட்டாஞ்சலி குழுமத்தின் செயலாளர் ஐயா கே ராஜகோபால் ஐயா அவர்களை, இந்த சீமா ஐயா மார்டின் தே போரஸ் ஐயா அவர்களை, முகமது ஜியாதீன் ஐயா அவர்களை மற்றும் இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய துணை மேயர் ஐயா ஐயா சூபா தமிழழகன் ஐயா அவர்களை, இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக வடிவமைப்பு செய்து ஒரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆண் எப்படி துணையாக இருப்பாரோ அதே போல இந்த ஆடவல்லா நாட்டியாலயத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அமைப்பாளர் ஐயா லாரன்ஸ் அவர்கள் ஜென்சி அவர்களுக்கு மிக துணையாக இருந்து இந்த பரதக்கலை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சொத்து, பாரம்பரிய கலைகளில் மிக ஒன்றான பரதக்கலை தமிழகத்தின் உள்ள இந்தியாவில் அல்ல வெளி அயல் நாடுகளிலும் இந்த பரதக்கலை மிக அற்புதமாக கலையாக இருக்கிறது. இந்த கலையை கற்பதற்கு ஒரு இன மக்கள் மட்டும்தான் இந்த கலையை அவரோடும் இருந்தது. ஆனால் கும்பகோணத்தில் இந்த ஜென்சி லாரன்ஸ் அவருடைய இங்க பகுதியில் சொல்லுகின்ற போது இந்த பகுதியில் பரதநாட்டியம் யார் வேணாலும் கத்துக்கலாம், யார் வேணாலும் செய்துக்கலாம், திறமை இருந்தால் போதும் என்று இந்த கலைகளை ஊர் முழுக்க தேர்ந்தெடுத்து செயல்கூடிய அளவுக்கு ஜென்சி அவர்கள் இந்த பரதக்கலையை உலகம் முழுக்க கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமாக செய்திருக்கிறார். நாங்கள் அங்கு அமர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு புள்ளியும் அந்த ராகங்கள் பாவங்கள் தாளங்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய இசையையும் அந்த அமைப்பையும் அந்த கண்ணசைக்கு தகுந்தவாறு அற்புதமான நடனத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய உன்னதமான நிலைகளுக்கு கொண்டு போவதற்கு இந்த ஜென்சி அவர்கள் பரதக்கலைகளை மக்கள் மத்தியிலே ஒரு பரவலாக்கம் செய்து இவர்கள் இன்னைக்கு ஒரு 12 பிள்ளைகளுக்கு சலங்கை பூஜை செய்திருக்கிறார்கள். எந்த பிள்ளையை பாராட்டுவது எந்த பிள்ளையை விடுவது என்று சொல்லவில்லை. அத்தனை பிள்ளைகளும் ரத்தனமாக முத்துக்களாக மாணிக்கலாங்களாக அவ்வளவு அற்புதமாக நடனம் ஆடுகிறார்கள். ஒவ்வொரு பிள்ளையும் நடனம் ஆடுகின்ற போது அந்த உற்றார் உறவினர் சொந்த பந்தம் அத்தனையும் அங்கே அமர்ந்து கொண்டு தானாக தாளம் ஆடுகின்றன. ஒருவருக்கு கண் ஆடுகின்றன, ஒரு கை ஆடுகின்றன, இன்னொருக்கு கால்கள் நடனம் ஆடுகின்றன. என் பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அவர்கள் ஒரு ராகத்திற்கும் ஒரு சொல் சொல்லி அவர் கையை அசைப்பது பார்க்கின்ற போது இங்க இருக்கிற பாமர மக்கள் படித்த மக்கள் வரை அந்த இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. அப்படி இந்த பாம்பாட்டத்தில் இருந்து அந்த ஒரு பானை ஆட்டுவது வரை அற்புதமாக இந்த சின்ன பிள்ளைகளை அழகான ஒரு நடனத்தை ஏற்படுத்தினார்கள். இதிலே மிக அற்புதமாக இந்த பாட்டு பாடக்கூடிய அந்த பாடலுடைய ஆசிரியர் அந்த பாடலாசிரியர் சங்கர் அவர்கள் அழகான குரல், இறைவன் அவருக்கு மிக அற்புதமான அந்த பாடலை கொடுத்திருக்கிறார்கள். உள்ளபடியே நம்ம அவருக்கு நெஞ்சார பாராட்ட வேண்டும். அதே போல நட்டுவாங்கம் செய்யக்கூடிய ஜென்சி அவர்கள் தன் கண்ணசைவில் அமர்ந்து கொண்டு தன் கணவனையும் வேலை வாங்குகிறார், தன்னுடைய பிள்ளைகளையும் வேலை வாங்குகிறார், தன்னுடைய நடன பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் ஒரு பரவசப்படுத்துகிற கண் அசைவு அங்கு அமர்ந்து கொண்டே அவள் செயல்கிறார். ஒரு பெண் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டுமோ, ஒரு பெண் எப்படி ஒரு இல்லத்தில் எவரி சிறந்த நல்ல ரசியாக இருக்கிறார்களோ அதுபோல இந்த பள்ளியில் மிக அற்புதமான பிள்ளைகளை பாவனையோடு வளர்த்து இருக்கிறார். உள்ளபடியே ஜென்சி அவர்களுக்கு ஒரு மனசார நல்ல கைத்தட்டுங்கள். அதே போல இதில் யாரை பாராட்டுவது, எத்தனை பேரும் இந்த பக்கவாத்திய கலைஞர்களை அத்தனை பேரும் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அதோடு வெளியில வருகின்ற போது வேர்த்து இருந்தது. இந்த அரங்கத்தில் உள்ளே வரும்போது குளிர்ச்சியான அறை, ஒரு இந்த வெப்பமான சூழலையும் ஒரு குளிர்ச்சி ஊட்டி உழைக்கலாம், ஒரு உணர்ச்சியை ஊண்டக்கூடிய அளவுக்கு இந்த பரதக்கலையை மிக அற்புதமாக இந்த பிள்ளை செய்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த பிள்ளைகளை பெற்றோர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுடைய இந்த 12 பிள்ளைகளுடைய சலங்கை பூஜையிலே சலங்கை பூஜை பரதக்கலையிலே சலங்கை பூஜை மிக முக்கியமான முதல் தொடக்கம். இந்த பூஜையில் இந்த பரதை கற்றுக்கொண்டவர்கள் அழகான முறையில் அமைதியான முறையில் சாந்தம் என்ற நிலையில் மிக அற்புதமாக பரதக்கலைக்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள்
பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இவர்களுக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லி, இதை போன்று இருக்கக்கூடிய நடன பள்ளிக்கு தமிழ் பல்கலைக்கழகம் இவருக்கு உறுதுணையாக இருக்கும். தமிழ் பல்கலைக்கழகத்தில் பண்பாட்டு மையத்தின் சார்பாக இங்கே இந்த நாட்டிய அஞ்சலி இணைவு பெற்றிருக்கின்றன. இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் சான்றிதழ் வழங்கும். இந்த சான்றிதழ் மூலமாக அவர்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போவார்கள். இந்த ட்ரினிட்டி மியூசிக் 8 நிலைகளை கொண்டு போவார்கள். அதே போல பரத கலைகளிலும் 8 நிலைகளை இவர் அடைந்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், ஒரு குறைஞ்சது ஒரு 25 ஆண்டுகள்ல ஒரு 1000 பிள்ளைகளுக்கு இந்த பரத கலையை செய்திருக்கிறார்கள். ஒரு 5 ஆண்டுகள்ல சலங்க பூஜையில ஒரு குறைஞ்சது 500 பிள்ளைகளாவது கொண்டு வந்து சேர்த்திருப்பார்கள். அந்த வகையில் கலைகளுக்காகவே இந்த குடும்பம் இருக்கிறது. அந்த பரத கலையை வளர்க்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லி, என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லி இடம் சார்ந்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சாக்கோட்டையை சார்ந்திருக்கிற ஆடல் வல்லன் என்ற பெயரில் சுமார் ஒரு 14 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற என்னை அப்பா அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய என் அன்பு மகள் ஜென்சி லாரன்ஸினுடைய தலைமையில் நடைபெறுகிற சலங்கை பூஜையில் நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாநகரத்துடைய துணை மேயர் தம்பி தமிழ் அவர்களே, ஸ்டேட் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிற அன்பு சு ராஜகோபால் அவர்களே, இங்கே நல்ல கருத்துக்களை வழங்குவதோடு இல்லாமல் இங்கே சலங்கை பூஜை செய்த மாணவிகளுக்கெல்லாம் ஒரு தேர்வு கட்டுப்பாடு மூலமாக தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு சான்றிதழ் வழங்குவதற்கு வந்திருக்கிற பேராசிரியர் என் அன்பு சகோதரர் இளையாப்பிள்ளை அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பக்கவாத்தியம் வாங்கிற ஆசிரியர் பெருமக்களே, வந்திருக்கிற பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு 12 குழந்தைகளுக்கு சலங்கை பூஜையை முடித்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரி ஜென்சி அவர்கள், நான் நிறைய தடவை அவர் எப்பொழுதும் மேடையை கூப்பிட்ற போகிறது பேசுகிறதுல ஓடி போயிடுறது வேணான்ட்டு. ஏன்னா இது பேசுகிற விழா இல்லை, இது எல்லோரும் பார்க்குற விழா, பார்த்து ரசிக்கிற விழா. ஆனால் பேசுகிறங்கிறது எப்பொழுதுமே குறைச்சிடுவோம், ஓடி போடுவேன். ஆனால் இன்றைக்கு இந்த 12 குழந்தைகளும் எப்படிலாம் ஆடி இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் நான் கடைசியாக வந்ததுக்கு பிறகு பாம்பு நடனத்தை பார்த்தேன். இந்த பாம்பு நடனத்தை ஆடின பிள்ளை என்ன அழகழகாக பாடி என்ன மாதிரி ஆடினுச்சு பார்த்தீங்களா. அதனுடைய முகபாவனை, அதனுடைய அபிநயம், அதனுடைய அந்த பார்வையாக இருக்கிற கோப பார்வை, இதெல்லாம் தான் மிக மிக முக்கியமாக ஒரு பரதநாட்டியத்தில் இருக்கும். நம்முடைய பரதநாட்டியத்தை பொறுத்தவரையிலும் அழகும் அன்பும் இருந்தாலும் ஒழிய அதே நேரத்தில் பாவமும் அதனுடைய நடனமும் எளிமையும் வைக்கிறோம். அந்த எளிமையும் நளினமும் தான் பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அநேகமாக 12 பிள்ளைகளும் இன்றைக்கு சலங்க பூஜை செய்து பிற்காலத்தில் நாட்டிய பேரொழி பத்மினி மாதிரி, வைகுந்தி மலை மாதிரி, பத்மாசுரணி மாதிரி வர வேண்டும் என்று நான் உங்களெல்லாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய இளையாப்பிள்ளை அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு அங்கீகாரம். வேறு ஏதோ நடனம் ஆடினதுக்கு பிறகு அடுத்தடுத்து படிப்புகள் சென்றோம், இப்படி முடிந்து போடும். ஆனால் இதை பொறுத்தவரையிலும் வருங்காலம் உங்கள் தேர்வுக்கு இது ஒரு அடையாளமாக ஒரு மார்க் 2 மார்க் குறைஞ்சா கூட நடனத்தில் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சான்றிதழ் காமிச்சா அது கூடுதலாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்கு ஒரு காரணமாக இந்த தமிழ் சங்கத்திற்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, மாணவ செல்வங்களில் இருக்கிற ஈண்டெடுத்த பெற்றோர்கள் உங்களுக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லணும். காரணம், இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பொறியாளர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி ஒரு கனவுலே தான் இருக்காங்க. அந்த கனவு ஒரு பக்கம் இருந்தால் அது அறிவு முதிர்ச்சி. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு அதர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது விளையாட்டுத்துறை அல்லது இப்படிப்பட்ட நடனம், இப்படி பல்வேறு பயிற்சிகள் ஏதாவது இருந்தால் குழந்தை ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அறிவாகவும் இருக்கும் என்ற அடையாளமாக அந்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த பிள்ளைகளை மனமாற வாழ்த்தி மேலும் மேலும் உயர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எனக்கு
பொன்னாடை போர்த்தி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிறப்பு அனைவரும் குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
தாளம் ஆதி. இயற்றுவர் டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணன். மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தரும் நாட்டிய உருப்படி தில்லானா. கண்ணையும் கருத்தையும் கவரும் கரண நிலையங்கள் தில்லானாவிற்கு அழகு சேர்க்கும். புல்லாங்குழல் ஓசையில் பூவுலகம் மைக்கிடும் யமுனையை அலங்கரித்த யாதவ புதல்வனின் தில்லானா பாடல் இதோ.
சிங்கார ராதா ரமண கருணாகர வேங்கடாசேல வந்திர வந்திர யமுனா தீர விகார கோபிகா சமேத பிருந்தாவன சிங்கார ராதா ரமண கருணாகர வேங்கடாசேல வந்திர வந்திர யமுனா தீர விகார கோபிகா சமேத பிருந்தாவன சிங்கார ராதா ரமண கருணாகர எங்கடாவேல வந்திர வந்திர கிடகிடதிம் கிடகிடதம் பனிமா பனிதா தனி நிதர கஜனு கிடகிடதிம் கிடகிடதம் பனிமா பனிதா தனி நித கஜனு கஜனு தாரி மம பனி தகதம் தரி லக கிடதக தரி லக கிடதக தக்கிட கிடதக தரி தகிடதக தன்னதும் தகதிகு தரிகிடதும் தித்தலாங்குதோம் தகதிகு தரிகிடதும் தலாங்குதோம் தகதிகு தரிகிடதும் ததீம் ததீம் தீம் தீம் ததிரனா திரனா ததிரனா திரனா ததீம் ததீம் தீம் தீம் ததிரனா திரனா ததிரனா திரனா ததீம் ததீம் தீம் தீம் ததிரனா தீம் ததிரனா தீம் ததிரனா வழியே நவரசத்தையும் புரிபவள் விண்ணை முட்டும் அவளின் நடனமும் வியப்பிலே ஆழ்த்திடுமே என சிறப்பாக நடனமாடிய மாணவிகளுக்கு வாழ்த்துகள். நிகழ்ச்சியின் நிறைவாக மங்களம். ராகம் மத்தியமாவதி, தாளம் ஆதி. இயற்றுவர் பண்டித் ரவிசங்கர். மங்களம் சுபமங்களம் ஜெயமங்களம் ஸ்ரீ மகாகணபதிக்கு மங்களம் சுபமங்களம் ஜெயமங்களம் ஸ்ரீ மகாகணபதிக்கு மங்களம் ஜெயமங்களம் தனிகை நாத சவேத சுப்பிரமணியனுக்கு மங்களம் சர்வமங்களம் சிவகாமி நடராஜனுக்கு மங்களம் ஜெயமங்களம் லக்ஷ்மி நாராயணனுக்கு மங்களம் சர்வலோக மங்களம் சமபக்த ஆஞ்சநேயனுக்கு மங்களம் மங்களம் இனி எல்லாம் சுபமங்கலம்.
என சிறப்பாக நடனமாடிய அனைத்து மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி உரை. நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், தாளமும் ராகமும் அழகாய் சேர்த்த பக்கவாத்திய கலைஞர்களுக்கும், அழகுக்கு அழகு சேர்த்து எங்களை அழகாய் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கும் வர்ஷா பியூட்டி பார்லர் அவர்களுக்கும், காட்சிகளை கச்சிதமாய் பதிவு செய்து கொண்டிருக்கும் பாப்புலர் வீடியோஸ் அவர்களுக்கும், செவிகளுக்கும் கண்களுக்கும் ஏதுவாய் ஒளி அமைத்து கொண்டிருக்கும் அலங்கார் ரேடியோஸ் அவர்களுக்கும், நேரம் காலம் பார்க்காமல் அழகாய் ரசித்துக் கொண்டிருக்கும் அவையோர்களுக்கும் எங்கள் ஆடல்மலா நாட்டியாலயா சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். Audio Jungle.